அன்னைக்கு இவங்க தான் மாற்றா வரப்போறாங்க. சரி, நம்ம வந்து யாருக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணுன்றதுக்காக நான் வந்து வாக்களிச்சேன். அப்படி நான் ஒரு வாக்களிச்ச ஒரு கட்சி தான் வந்து எங்க இடத்துல தேமுதிகன்னு சொல்லிட்டு நின்னாங்க. 2வது நின்ற ஒரு நபர் வந்து தன்னுடைய சாதியினுடைய பெயர தான் பின்னாடி போட்டிருப்பாரு. நான் அதெல்லாம் கூட அப்ப யோசிக்கல. சரி, ஒரு மாற்றம் வரணும். என்னுடைய திமுக, அதிமுக அழிச்சுக்காக வந்திருக்காங்க சொல்லிட்டு ஓட்டு போட்டேன். ஆனா சோ கால்ட் அங்க வந்து அவங்க ஜெயிக்கல. அடுத்த முறை தேர்தல் வந்தது. இதே தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. அப்போ வந்து அவங்க வெற்றி பெறணுன்றதுல சமரசம் பண்ணாங்க. கூட்டணி வச்சாங்க. சோ ரைட், எல்லாமே ஓகே தான். சொன்னார் இல்லையா, எங்க தலைவருக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. கேப்டனுடைய முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அண்ணா, எங்க இடத்துல நின்னாருண்ணா அருண் சுப்பிரமணியம், ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனாருண்ணே. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ காணோண்ணே. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேப்பர்ல பார்க்குறேன் அதிமுக வந்து ஐக்கியமாயிட்டாருன்னு. அப்போ உங்க கேப்டன் அவர்கள் எங்களுக்கு கை காமித்தவரை எங்க தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் அதிமுகவோட ஐக்கியமாகிட்டாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்றது என்னன்னா, நீங்க ஓட்டு போடக்கூடியவர் வெறுமனே முதலமைச்சர் படம் மட்டும் பார்த்து போகாதீங்க. விலை போகாதவரான்னு பாருங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் தெரியல, அண்ணன் போகாத கட்சியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அண்ணன் அடுத்தது டிவி கேவில இருந்து இணைவார் நம்புறேன். அவருக்கும் வந்து ரத்தின கம்பல் போட்டு விரிப்பாங்க நம்புறேன். டிவி கேள் செந்தில் பாலாஜி அவர்கள் இணைவார் நான் நம்புறேன். என் அசம்ஷன் நான் நம்புறேன் நான். ஏன்னா அங்க வந்து வயசானவர்களுக்கெல்லாம் மிக பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நான் ஸோ அதனால வந்து இருப்பாங்க. அதே சமயம் நான் இன்னொன்னுமே நோட்டீஸ் பண்ண விரும்புறேன். பேசின எல்லாருமே வந்து மிக கடுமையாக விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து பேசினாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு வந்து கொஞ்ச காலமா இல்லாம இருக்கு. ஏன்னு கேட்டா, விஜய் என்பவர் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தீய சக்தி என்று நிறுவி இப்ப இருக்கக்கூடியவங்களை புனிதப்படுத்துறாங்களான்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஷன் நமக்கு வருது, திமுக தான் ஆட்சிக்கு வரும், அதுக்கு மாற்றா ஒருவேளை வாய்ப்பு வரக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருந்தா அவங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்னா நான் நிச்சயமா ஸ்பேஸ் கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேர் திமுக தான் வந்து திராவிட கட்சியை தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி விஜய் போனவர்களா இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் இருந்தாலுமே கூட அவரை நம்பி மாற்றத்தை விரும்பக்கூடிய பல பேர்லாம் இருக்கிறாங்க. விஜய் என்பவர் தீய சக்தியா இருக்காரா என்று கேட்டால் எனக்கு அதுல பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. ஆனா அதே சமயம் அவர் தன்னை அந்த ஹீரோயிஸ்டே வச்சிருக்காரு. அந்த ஹீரோயிஸ்ட் வந்து இறங்க மாட்டாரு. எப்படி வந்து திரு கமலஹாசன் அவர்கள் எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் போகாத ஒரு நபரா இருந்தாரோ, அதே போலதான் இன்றைக்கு ஒரு எலைட் பாலிடிக்ஸை திரு விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு வந்து இளைஞர் பட்டாளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனா அவர்கள் யாருமே கருத்தியல் தெளிவில்லாம, கொள்கை தெளிவில்லாம, நாளைக்கு இந்த தலைவர் இல்லைன்னா இந்த கட்சி என்னவா இருக்கும், நாளைக்கு இவர் இல்லாம போயிட்டா கட்சியை அழிஞ்சிருமா அப்படின்ற எந்த விதமான புரிதலுமே இல்லாம இருக்கிறாங்க. அந்த விதத்துல நான் நாம் தமிழ் கட்சியை வந்து பாராட்டுவேன். ஏன்னு கேட்டா, நாம் தமிழ் கட்சி என்பது வெறுமனையாக ஒரு ரசிக மனப்பான்மை கட்சி கிடையாது.